முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற போது அந்த எஸ்ஐஆரும் பாஜகவும் எஸ்ஐஆர் நடவடிக்கை பாஜகவும் தேர்தல் ஆணையம் இணைந்து நடத்தும் ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு சதி என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் இதில் சதி இருப்பது போல தெரிகிறது, சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பதில் சதி உள்ளது என்பது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதிமுகவும் பாஜகவும் இதை வரவேற்றிருக்கின்றன என்பது இருக்கிறது. ஒரு பொது பார்வையாளராக நீங்கள் இதை எப்படி உணர்கிறீர்கள்? உலக அரங்கில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையும் சிறப்பும் என்ன அப்படின்னா, ஜனநாயக நாடு என்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது, சிறப்பு இருக்குது, பெருமையும் இருக்குது. இந்த ஜனநாயகத்திற்கு அடிப்படையாக என்னென்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிற தேர்தல். நாம் பொதுவாகவே சொல்லுவோம் தேர்தல் திருவிழான்னு தான் சொல்லுவோம். இந்த தேர்தல் திருவிழாவிற்கு ஆதாரமாக இருப்பது வாக்கு. இந்த வாக்காளர் பட்டியல் அதை வச்சு தான் நம்ம இந்தியாவிலே பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் 18 வயது நிறைவடைந்தால் வாக்களிக்கக்கூடிய உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் தயாராகுது. இப்போ கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் பிரதான எதிர்க்கட்சியான தேசிய எதிர்க்கட்சியுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் ஒரு பெரிய பேரணி நடத்தினார், ஹரியானாவில் ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தினார், பெங்களூரில் ஒரு பேரணி நடத்தினார். ஓட்டு திருட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தார். இது எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, யார் நடத்தினாங்க, ஓட்டு திருடினாங்களா, போனாங்களா, வந்தாங்களான்னு இல்லை. ஆனால் வாக்குச்சாவடி முகவராகளை கொண்ட இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வார்டிலும் யார் இறந்திருக்கிறார்கள், யார் உயிரோடு இருக்கிறார்கள், யார் இடமாறி இருக்கிறார்கள் என்கிற பட்டியல் விவரங்கள் அனைத்தும் தெரியும். தெரியாமலாம் யாரும் இருக்காது. எல்லா பட்டியலும் இவங்க கையில் இருக்குது. இறந்து போனவங்க யார், இடம் மாறினவங்க யார், வேறு இடத்துல போயிருக்கிறவங்க யார், இப்போ தேர்தல் நேரத்தில் வந்து வாக்களிக்கக்கூடியவங்க யாருன்னெலாம் இந்த பட்டியல் முழு விவரங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது பீகார் தேர்தலில் மையப்படுத்திய காரணத்தால், பீகாரில் பேரணி நடத்திய காரணத்தினால் சரி உண்மையான வாக்காளர்களை கண்டுபிடிப்போம்னு இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு தன்னை நிலையாக ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய வகையில் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வச்சுருக்காங்க. சிறப்பு தீவிர திருத்தம். இது சிறப்பு தீவிர திருத்தம் காரணம் என்னென்னா, ஒரு ஜனநாயக ரீதியாக நேர்மையான வாக்காளர்களை கொண்டு தேர்தல் நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அதை நம்ம பார்க்கணும். இன்னொன்று, இப்போது பீகாரில் முதல் கட்டமாக அறிவிச்சிட்டாங்க, அந்த அடிப்படையில் தான் தேர்தல் நடக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, 2வது அறிவிப்பு என்பது 7 மாநிலங்களுக்கும் 5 யூனியன் பிரதேசங்களுக்கும் அறிவிப்பு உண்டு. இன்னும் 6 மாத காலம் இடைவெளி இருக்கிறது. இதில் வரவேற்கக்கூடியவர்கள் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க. ஆனால் எதிர்க்க வேண்டிய அதிமுக வரவேற்கிறது. இதுதான் ஒரு பெரிய விந்தை. காரணம் என்னன்னா, இந்த திருத்தம் மேற்கொள்கிற பொழுது அரசு எந்திரம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் கையில் தான் இருக்க போகிறது. 3 முறை நீங்கள் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கிற பொழுது, ஆய்வு மேற்கொள்கிற பொழுது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் தான் அந்த பணியை மேற்கொள்ள போகிறார்கள். அப்போது எங்கே தவறு நடக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வாக்காளர் திருத்தம் ஏற்படுகிற பொழுது நீங்கள் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கமே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வார்டிலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் முகாம் அமைத்து கண்ணும் கருத்துமாக கண்காணித்து உங்களுக்குள்ள எல்லாத்தையும் திருத்தம் பண்ணுறீங்க. வரவேற்கிறோம். மீண்டும் அதே தான் சொல்கிறேன். நாங்கள் வரவேற்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்களும் இந்த எஸ்ஐஆர் இந்த நடவடிக்கையை வரவேற்கிறோம். ஆனால் இந்த அவசர கதியில் இப்போ வேகமாக செய்யணும், மழைக்காலம் தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். தேவை இருப்பதால் தேர்தல் கமிஷன் செய்கிறது. தேர்தல் ஆணையம் சுதந்திரம் பெற்றது. நீங்கள் சொல்லலாம் பிஜேபி கூட போனது, பிஜேபியால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, உச்சநீதிமன்ற நீதிபதி நீக்கிட்டீங்க, போகலாம் வரலாம் அப்படின்னு. ஆட்சியாளர்கள் தன்னுடைய செயல்பாட்டிற்கு நிர்வாகத்திற்கு கட்டுப்படுகிற வகையில் எது வேண்டாலும் சொல்லலாம். அதே தவறுகள் திமுக ஆட்சியும் நடந்து கொண்டிருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. 1. 2வது, ஒரு நியாயமான தேர்தல் இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இதே இன்று சண்டை போடுகிற அரசியல் கட்சிகள் எல்லாம் வாக்குச்சாவடியிலே வாக்கு போடுகிற பொழுது காலையிலிருந்து மதியம் வரை தனித்தனியாக இருப்பார்கள். மதியானத்திற்கு மேலே 2 பேரும் எல்லாம் ஒன்றாயிடுவாங்க. நிறைய இருக்கு, நம்ம அனுபவங்கள் நிறைய இருக்கு. அதனால தேர்தல் காலங்களில் வாக்கு ஆதாயத்திற்காக நாம் சண்டையிடுகிறோம், தேர்தல் காலத்தில் இருக்கிறோம். வாக்களிப்பவர்கள் மக்கள். சீர்திருத்தம் என்பது அவசியமான ஒன்று. பல கிராமங்களில் ஒரு குடும்பத்தில் தாயும் தந்தையும் இறந்துட்டாங்க, பிள்ளைகள் இறப்பு சான்று வாங்கியிருக்கான், இறப்பு சான்று அடிப்படையில் வாரிசு சான்று வாங்கி வச்சிருக்கான். ஆனால் அவன் வாரிசு அடிப்படையில் எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வாக்காளர் பட்டியலில் உயிரோடு இருக்காங்க. நீக்க வேண்டுமா வேண்டாமா? நீக்காது யார் தவறு? ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வாக்குச்சாவடியை சரிபார்க்கிற பொழுது இறந்தவர்கள் பெயரை நீக்கி இருந்தால், இடமாறியல் பெயரை நீக்கி இருந்தால்
இறந்தவர்கள் ஏன் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்க வேண்டும்? குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். தொடர்ந்து மாநில அரசு தான் அதிகாரத்தில் இருக்கிறது, மாநில அரசு பணியாளர்கள் தானே இதை ஈடுபட போகிறார்கள், இதுலன்னா முறைகேடு நடந்து வர போகிறது அப்படிலாம் சொல்றாங்க. எப்பொழுதுமே ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 18 வயது நிரம்பியவர்கள் வாக்காளர் பட்டியல் சேரலான்ட்டு ஒரு 4 முகாம்கள் நடக்கும். அண்ணனுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப வியப்பா ஆச்சரியமா இருக்கு அண்ணா இப்படிலாம் பேசுறதுன்னு பார்த்தா. அது முகாம் நடக்கும், சனி ஞாயிறுல முகாம் நடக்கும். ஃபார்ம் 6ன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் 6 கொண்டு வந்து 18 வயசு பூர்த்தி கொடுப்பாங்க. அது கார்பரேஷன் ஆஃபீஸுக்கு போவோம், வாக்காளரை சேர்த்துருவாங்க. இது இன்றைய வரை நடைமுறை. சரியா இருக்கா? ஆமா, நியூ ஓட்டர்ஸ். ஃபார்ம் 7னா முகவரி மாற்றம், அப்படி போயிடும். ஆனால் இது அப்படி அல்ல. நாங்க இதை முறைகேடு நடந்து விடக்கூடாதுன்னு கண்ணும் கருத்துமா இருக்கிறோம். நாங்க பலியாக மாட்டோம், வாக்காளர் விட்டு தர மாட்டோம். ஏன் பேசுறேன்னா, அண்ணன் சொல்றது இதை புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரா புரியாம பேசுறாரா தெரியல. 2000 போய் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் ஒவ்வொரு அப்ளிகேஷனை சென்னை மாநகராட்சி தேர்தல் பணியாளர்கள் கொடுக்க போறாங்க. அதுல கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? பெயர், சட்டமன்ற தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி பெயர் கேட்டுட்டு அதில் அடுத்த கேள்வி கேட்குறாங்க, 2002 நீங்கள் ஓட்டு போட்ட வாக்குச்சாவடியின் நம்பர். 25 வருஷம் முன்னாடி ஓட்டுச்சாட்டு போட்ட நம்பர் வாக்குச்சாவடி கேட்குறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க சபையில தொலைக்காட்சியில் பேசுற நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, சாதாரண வாக்காளர் பாமர மக்களுக்கு நம்ம 2002 எங்க ஓட்டு போட்டோம், என் வரிசை எண் என்னன்னு அவனால கண்டுபிடிக்க முடியுமா? இதுக்கு பேர் தான் சீர்திருத்தமா? 2002 2004 மக்கள் கட்சிக்காரங்க 6 கோடி மக்களும் கட்சிக்காரர் கொடுப்பானா? ஆமா சார், நீங்க ஓட்டு தேவனா முறையா நீங்க பேசுறீங்களா? ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம். அதாவது ஏங்க அவர் கேட்டிருக்க கேள்விங்க இருங்க. வாக்குச்சாவடிக்கு போய் ஒரே நிமிஷம். 2000 நீங்க சென்னை மாநகராட்சிகளை தவிர்த்து நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி ஒன்றியங்களில் எல்லாம் 2002 வாக்காளர் பட்டியலை அடையாளப்படுத்த வேண்டும். மாநகரத்தில் இருக்கிற மக்கள் 2005 இருக்கிற வாக்காளர் பட்டியல் இருக்கிற வரிசை எண்ணையும் பூத் எண்ணையும் எழுத வேண்டும் என்று சொல்கிறான்னு சொன்னால், நீங்க முதல்ல சொன்னீங்க தெரியுமா, இது மாநில அரசு பணியாளர் தானே, ஓட்டு சேர்க்கறதுல இருந்தா தப்பு, இல்ல ஓட்டு நீக்கிறது என்ன தப்புனா, அது ஆண்டுதோறும் நடக்கிற அதிகாரத்தை விவாதத்தில் பயன்படுத்தி எங்க பேச்ச இல்ல, நான் குறைக்கலைங்க. தப்பு தப்பா சொல்லாதீங்க. தவறான தகவல் தப்பு இல்ல. நீங்க அவர் பேசினாரு, அவர் பதில் சொல்வார். அனுபவத்தை யாருக்கு ஆதரவு இல்ல, ஆளுங்கட்சிக்கு ஆதரவு இல்ல, எதிர்க்கட்சிக்கு என்ன பேச விடுங்க. அவருடைய நீங்க அவருடைய நேரத்துல குறுக்கிட்டீங்க. அவர் நான் சொல்றேன், நீங்க விஜயகுமார் விஜயகுமார் அவர் சார் அரசியல் கட்சியும் கிடையாது. சார் இருங்க சார், இருங்க சார், இருங்க சார் ஒரு நிமிஷம். எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. நான் சொல்றேன், நான் தாய்மாரா பேசல. திமுக எல்லாரையும் சொல்லணும். நான் திமுக தாக்கி பேசுறேன் சார். நடுநிலை சொல்றீங்க. தாக்கி பேசுறேன். எல்லாரையும் உச்ச நீதிமன்ற நீதிபதி எடுத்தது தப்பா, நீங்க கேக்குறீங்க. நீங்க அத பேச கூடாது. நீங்க கேக்குறீங்க, பேசுறீங்க. நீங்க வாதம் பண்றீங்க. தப்பு. இருங்க சார். அவர் ஒரு நிமிஷம் பேச அனுமதிங்க. அவருக்கு அப்புறம் பேசுற கருத்து பேசுற கருத்து தப்புன்னு சொல்றது நடுநிலையாளரும் பார்வையாளரும் சொல்றாங்க. கட்சி பேரை போட்டு அவர் பேசிட்டு அவர் பொதுவா பேசுற கருத்து இருங்க. நான் சொல்றேன், நீங்க இருங்க. நான் சொல்றேன், இருங்க சார், இருங்க இல்ல இருங்க சார் ஒரு நிமிஷம். நான் பேசுற கருத்து தப்புங்கறத நெறியாளரும் பார்வையாளரும் தான் சொல்லணும். அவர் பேச அனுமதிங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க தேர்தல் திருவிழா நம்ம பார்த்திருக்கோம், தேர்தல் எப்படி நடக்குன்னு பார்த்திருக்கோம். நான் திமுக மட்டும் சொல்லல, அரசியல் கட்சி எல்லாமே சொல்றேன். தேர்தல் வருவதற்கு முன்னால் ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து தேர்தல் தேதி அறிவிக்கும் வரை அதிகாரிகளோடு அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் ஒட்டுறதும் உரசுறதும், தூணோடு தோல் நிற்கிறதும், தோல் கொடுத்து துயரங்களை பங்கேற்கிறதும் எல்லாம் இது பண்றதும் இணைகிறீங்க, எல்லாம் இணைஞ்சுக்குவீங்க. தேர்தல் அறிவிச்ச பிறகு நன்னடத்தை மூலமாக நான் நேராக நிற்பேன், நேர்மையாக இருப்பேன் சொன்னா யார் ஏத்துக்கிறது? இது ஜனநாயகமா? இது எல்லா அரசியல் கட்சியும் நடத்துது. அப்போ நீங்க இது போன்ற தவறு நடக்கும்னு சொல்றதுல எந்த நியாயம்? இன்னைக்கு நீங்க கண் அசைத்தால்
ஆடுகிறார்கள் அரசு அதிகாரிகள், கையசைத்தால் ஓடுகிறார்கள், வான்னா வராங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரிகள் 4.5 ஆண்டு காலம் உங்கள் கட்டுப்பாட்டில் அதிகாரிகள் 3 மாத காலத்தில் நேர்மையானவர்களா? எழுத்து செய்வார்களா? நான் என்ன முடிக்கல சார், நான் முடிக்கல, ஒரு நிமிஷம் முடிக்கல சார், நான் முடிக்கல, இருங்க சார், சார் நான் முடிக்கல சார், நான் என்ன முடிக்கல சார், மோடி கிட்ட நான் வரவே இல்லை சார், மோடி கிட்ட நான் வரவே இல்லை சார், சார் இருங்க இருங்க, மோடி நல்லவரா கெட்டவராங்கிற தலைப்பு இருங்க சார், இருங்க. ஒரே சமயத்தில் எல்லாரும் சேர்ந்து பேச சரியாக இருக்காது, சரியாக இருக்காது. இல்ல சார், இப்போ இல்ல சார், இன்னொரு கேள்வி சார். இப்போ நீங்கள் சொல்வதன் அடிப்படையில் மாநில அரசினுடைய அதிகாரிகள் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசுக்கு வந்து சாதகமானவர்கள் என்றால், மத்தியில் இருக்கக்கூடிய ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சாதகமானவர்கள் இருக்கிறாங்களா ஒரு கேள்வி வரத்தானே செய்து, அதுல கேள்வி மறுக்க இருக்கா? எப்படி சார்? மாநில அரசினுடைய அதிகாரிகள் தான் இந்த தேர்தல் வேலையை செய்கிறார்கள். 4.5 ஆண்டு காலம் எந்த கட்சி வேணாக இருக்கட்டும், அந்த கட்சிக்கு அவர்கள் வந்து சாதகமானவர்களாக இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய வேலையை அதிகாரிகள் செய்கிறார்கள் என்றால், இது மாநில அரசின் நிலைமை என்றால் மத்தியிலும் அதே நிலை தான் இருக்கிறதான்னு கேட்குறேன். மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துகிற போது மாநில அரசாங்கம் என்கிற போது மாநில அரசு அதிகாரிகள் மாநில தேர்தலாம் கேட்கிறேன். தேர்தல் வந்து ஒரு கமாண்டிங் பவர் தான். அவங்க வந்து இங்க யாரும் தேர்தல் பார்க்க போறது இல்ல, தேர்தல் நடத்த போறது இல்ல சார். இப்ப நீங்க சொல்லக்கூடிய கேள்வியில அந்த கேள்வி வருகிறதுன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னதன் அடிப்படையில் தான் நான் கேட்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, மாநில ஆசிரியர் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற மத்திய அரசு கட்டுப்பாடு. அதே போல மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்தலுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசின் கைப்பாவையாக அல்லது கூட இருக்கக்கூடிய மாறுகிறார்களா அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் அவர் வைக்கிறார். மத்திய சட்டமன்ற தேர்தலையும் மாநில அதிகாரிகள் வச்சு தான் செய்கிறோம், உள்ளாட்சி தேர்தலையும் மாநில அதிகாரிகள் தான் வச்சு செய்கிறோம். அப்போ மத்தியிலேருந்து பார்வையாளர்கள் தான் வருவாங்களே தவிர மத்திய அதிகாரிகள் யாரும் இங்கே வரப்போம். நேரடி அந்த கட்டுப்பாடுல மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு போயிடுது இல்ல, முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்துக்கு போயிடுது இல்லையா? தவறான தகவலை நீங்க சொல்லக்கூடாது. நான் யதார்த்தமா பேசுறேன், யதார்த்தமா பேசுறேன், 2021 சட்டமன்ற யதார்த்தமா நான் பேசுறேன். தவறான தகவல்லாம் கிடையாது. தேர்தல் நடத்த அதிகாரி யாரு? தேர்தல் நடத்த அதிகாரி நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. தேர்தல் நடத்த அதிகாரி யாரு? பணியில் ஈடுபட்டார்கள். தேர்தல் வாக்காளர் வாக்குச்சாவடி இருக்கிற அதிகாரி யாரு? பணியில் ஈடுபட்டார்கள். தேர்தல் அதிகாரிகள் யாரு? தேர்தல் வாக்குச்சாவடி இருக்கிற அதிகாரிகள் யாரு? அவங்க யார் பேச்ச கேட்பாங்க? யார் அவங்க பேச்ச கேட்பாங்க? யார் பேச்ச கேட்பாங்க? வேலை செய்ற யாரு? மாநில அரசா? தபால் துறை அதிகாரிகள் சொல்லிட்டாங்க கேட்பாங்களா? அரசியல்வாதி சொல்றதெல்லாம் கேட்பாங்க. என்ன பேச்சு இது? மத்திய அரசு யதார்த்தம் சரி, ஒரு முடிவு கொள்ள. இதுல இருந்து இப்ப நம்ம தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கோம். இந்த நடவடிக்கை மூலியமாக ஒரு மாநில அரசு செய்ய வேண்டிய அல்லது எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதில் என்ன இருக்கிறதா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய IAS அதிகாரி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க? யாருக்கு கட்டுப்பாடு இருக்கணும்? அவங்க சரி மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வர்றவங்க. ஆனா யார் சொல்லிட்டு நடக்கிறவங்க? யாருக்கு எந்த ஆட்சி? எல்லா மாநிலங்களுக்கும் அதேதான், எல்லா மாநிலங்களும் அதேதான். தேர்தல் காலத்துல அது மாதிரி தான் இருக்கும். நான் அப்ப தேர்தல் காலத்துல மட்டும் தான் புனிதமானவன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? புண்ணிய புருஷன் சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும்? எங்களுடைய பார்வையில பொது வெகுஜன மக்கள் சொல்ற குற்றச்சாட்டுகள் இது. நான் மட்டுமே சொல்லல, நான் அவங்களுடைய பிரதிநிதியா பேசிட்டு இருக்கேன், பார்வையாளரா. நான் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுறேன். இது போன்ற தவறுகள் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் தான் சொல்றேனே, நீங்க சேர்க்க இல்லாதவங்களாம் சேர்த்துருவீங்க, இருக்கிறவங்களை எடுத்துருவீங்க. நீங்க வாக்குச்சாவடி முகவரில் இருப்பீங்கல்ல, வரைவு வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல, உங்களெல்லாம் கொடுக்க போறாங்க. அரசியல் கட்சிகளை கூப்பிட்டு இதோ வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுறேன் இந்தாங்கன்னு கொடுத்து உங்கள்கிட்ட பட்டியல் கொடுக்க போறாங்க. அதுக்கான அவகாசம் கொடுக்க போறாங்க, சரி பார்க்க போறீங்க. நீங்களும் வீடு உடனே போய் பார்க்க போறீங்க. அப்போ உங்களை மீறிய தவறு நடந்துருமா? அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?